கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக மாநிலம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் முன்பு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். சென்னை பல்லாவரம் அடுத்த சோமசுந்தரம் நகரில் வசிக்கும் நவீத் கான் வீட்டில் சோதனை நடைபெற்றது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜாஃபர் அலி, வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ரியாஸ் அக்ரம், பெரம்பூரைச் சேர்ந்த முகமது அப்துல்லா ஆகியோரின் வீடுகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருச்சி பீம் நகர் கூனி பஜாரில் உள்ள அஷ்ரப் அலி என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின் செல்பேசி, மடிக்கணினி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே காஜிமார் தெருவில் முகமது இப்ராஹிம் என்பவரின் வீட்டிலும், நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் பழனிபாபா அரசியல் எழுச்சி இயக்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் ஃபக்ருதீன் அலி அகமது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.